டாக் வெஸ் டாக் ஹேட்டர்ஸ் நான் ஷோ பார்த்தேன். வாட் ஐ ஃபீல், யாரும் சொசைட்டி மேலே இருக்க அக்கறையில் பேசுகிற மாதிரி தெரில. கொஞ்ச நாளாக நைட்டில் ஸ்நாச்சிங் நடந்துகிட்ருக்கு. அதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்காம பர்த் கண்ட்ரோல் பண்ணால் சரியாகிற டாக் இஷ்யூ பிடிச்சிக்கிட்டு மொத்தமாக அழிச்சிக்கணும்னு வன்மத்தை கட்டிகிட்டு இருக்கானுங்க. வரைக்கும் இங்கே உட்காருங்க. என்னடா பண்றாங்க? ஹலோ, நம்ம இருக்கிறேன். நைட்டில் சுதந்திரமாக நடக்க முடியல. இப்போ நாய் அழிச்சிட்டா மட்டும் ஒரு பெண்ணால், அவளை ஏன் ஒரு ஆணாலும் நைட்டில் சுதந்திரமாக நடக்க முடியுமா? இது வரைக்கும் நான் நாயை நினச்சி பயந்ததில்லை, மனுஷன் நினச்சி தான் அதிகமாக பயந்துருக்கேன். நாய் கடிச்சாவாச்சும் ஊசி போட்டுக்கலாம். பட் வாட் வி டூ ஃபார் ஹியூமன்? அரெஸ்ட் பண்ணுறோம், ஒரு 1 மந்த்தில் அவனுக்கு பெயில் கிடைக்கிது, திரும்பவும் சொசைட்டிக்கு த்ரெட்டனாக இருக்கான். வரைக்கும் இங்கே உட்காருங்க. என்னடா பண்றாங்க? ஹலோ, நம்ம இருக்கிறேன். நாயோட குணம் காவல் காக்குறது. நான் வளர்க்குறவனுங்களே நைட்டில் நடந்து வந்தால் என்னை பார்த்து குலைப்பானுங்க. பிகாஸ் நாய்களுக்கு நம்மள மாதிரி விஷுவல் இருக்காது, கொஞ்சம் குறுகலாகவும் கலர்லெஸ்ஸாகவும் இருக்கும். கிட்ட நெருங்கி வர த்ரெட்டன் இல்லைன்னு தெரிஞ்சதாகவும் நார்மலாகிடுவானுங்க. திஸ் இஸ் தேர் நேச்சர். நான் பார்த்தேன், ஒருத்தரோட வாழ்க்கையில் நாயினால் ஒரு பெரிய இழப்பு நடந்துருச்சு. ஆனால் அவர் அப்பயே முறைப்படுத்தணும், அழிக்க வேணாம்னு சொன்னார். அதுதான் ஹியூமனிட்டி. மற்ற லவடாலாம் நாயை பிடிக்காம ஒன்பத்தை கேக்கிட்டு இருக்கானுங்க. அண்ணார் ஒரு முக்கியமான இஷ்யூ அட்ரஸ் பண்ணியிருந்தார். நாய்களுக்கு ரீசெண்ட் டேஸில் இன்ஃபெக்ஷன் அண்ட் டிசீஸ் வரதுக்கு முக்கிய காரணம் இறைச்சி கழிவுகள். அதை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணாமல் ஏரி ஓரத்துலையோ ஒதுக்குப்புறமாவோ கூட்டிகிட்டு போயிடுறானுங்க. அதை சாப்பிட்டு இவனுங்க இப்படி ஆயிடுறானுங்க. இங்கே நிறைய சரி பண்ண வேண்டியிருக்கு. ஊழலால் சரியாகாமல் இருக்குது. நீங்கள் நாய் அழிக்கிறதுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்காம ஊழலை அழிக்கவும் சிவிக் சென்ஸை கொண்டு வரவும் வாய்ஸ் அவுட் கொடுத்தீங்கன்னா இங்கே இருக்க மோஸ்ட் ஆஃப் த இஷ்யூ கிளியர் ஆயிரும். அது அனாவசியம். இண்டீஸ் வேணால் மொத்தமாக அழிச்சலான்றதை பார்க்குறப்ப மனித இனம் 6 அறிவுக்கு எவால்வ் ஆனது அர்த்தமே இல்லாமல் போச்சுன்னு தோணுது. நாய்கள்லாம் காட்டில் நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நம்ம சுயநலத்துக்காக நம்ம கூட வாழ்கிறதுக்கு பழகப்படுத்திட்டோம். இப்போ அதே சுயநலத்தோட அதை வேணான்னு சொல்கிறது ரொம்ப குரூரமாக இருக்குது. அனிமல் கிட்ட கூட இந்த குரூவாலிட்டி இருக்காது. ஐ திங்க் வி ஆர் நாட் ஹியூமன் எனிமோர். டாக்னால இஷ்யூ இருக்குது, அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். அதை விட்டு மொத்தமாக அழிச்சிடணுன்றது தான் ரொம்ப குரூவலாக இருக்குது. அண்ட் ஆல்சோ அது ஒரு சைக்கோபாத்துக்கு இருக்க மென்டாலிட்டி. பூமி நமக்கானது மட்டும் இல்லைல்ல, நாமளும் நாய் பூனை மாதிரி வாழ தான் வந்திருக்கோம். நாய் கடித்து இறந்த குழந்தைங்களை விட மனித மிருகம் அப்யூஸ் பண்ணி பாதிக்கப்பட்ட இறந்த குழந்தைகள் அதிகம். அதுக்காக இப்போ இந்தியாவில் இருக்க மொத்த ஆண் இனத்தையும் அழிச்சிடணும்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? வரைக்கும் இங்கே உட்காருங்க. என்னடா பண்றாங்க? ஹலோ, நம்ம இருக்கிறேன். ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் மிஸ்டர் ஜிகே. ஹிட்லர் ஒரு வெஜிடேரியன். அனிமல் சஃபர் ஆகிறது பிடிக்காமல் வெஜிடேரியனாக மாறினதாக ஒரு தேரி படிச்சிருக்கேன். ஐன்ஸ்டைன் ஒரு ஜீனியஸ் தான், ஆனால் கைண்ட் ஆஃப் சைக்கோபாத் அண்ட் செல்ஃபிஷ். இவங்களோட பர்சனல் லைஃப்க்கும் கேரக்டருக்கும் எவ்வளோ பெரிய கான்ட்ராஸ்ட் இல்லை. இப்போ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த டாக் இஷ்யூக்கு மிஸ்டர் ஜிகே ஒரு வீடியோ போட்டிருந்தார். மிஸ்டர் ஜிகே கிட்டேருந்து நான் இதை எதிர்பார்க்கல. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். மிஸ்டர் ஜிகே நாலேஜபிள் பர்சன் தான், ஆனால் நல்லவன் இல்லை. நல்லவன் கேட்டவன்றது பெர்ஸ்பெக்டிவ் பொறுத்து மாறும். என்னோடய பெர்ஸ்பெக்டிவில் மிஸ்டர் ஜிகே இஸ் நாட் குட் ஹியூமன் பீயிங். அடிப்படை கருணையை காட்ட மாட்டாங்க, மதிக்க மாட்டாங்க. மனிதர்கள் மீது ஒரு அவர்ஷன் இருக்கும். கேட்டால் அப்படி சொல்லுவாங்க, மனிதர்கள் பிடிக்காதால் தான் எனக்கு விலங்குகள் பிடிச்சிருச்சு அப்படின்வாங்க. இதோட சைக்காலஜி என்னவாக இருக்கும் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்கன்னா, அவர்களுக்கு ஒரு அடிமை வேணும். தான் சொல்வதை கேட்க தனக்கு வாலாட்டிட்டு இருக்கக்கூடிய, தனக்கு பெருசாக எதிர்ப்பு காட்டாத, என்னிடம் ஈகோ காட்டாத, என்னிடம் சமத்துவம் பேசாத ஒரு ஆள் இருந்தால் அவங்களுக்கு அது வசதியாக இருக்கிறது. அதுக்காக தான் நாய்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, நான் சொல்லலை. ஸோ அகெயின், என் வீட்டில் டெரின்னு ஒருத்தர் தான். அவன் இறந்தப்போ ஓஎம்ஆர்லேருந்து வீடு வரைக்கும் அழுதுகிட்டே வந்தேன். நான் வரதுக்குள்ளே புதைச்சிட்டாங்க, பிகாஸ் நான் தாங்க மாட்டேன்னு. அப்புறம் வாசல்லே உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். எவ்வளோ நேரம் அழுதுன்னு எனக்கே தெரியல. ஒரு அடிமையாக பார்த்தா நான் என் வீட்டில் ஒருத்தர் போனால் எப்படி அழுகணும் அப்படி அழ போகிறேன். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இல்லை மிஸ்லீட் ஆகிடுச்சு, நான் எல்லாரையும் சொல்லலைன்பீங்க. உங்கள் சேனல், உங்கள் கண்டென்ட், நீங்களே கூட அந்த கண்டென்ட் எழுதியிருக்கலாம். உங்களுக்கு சரின்னு படாததை நீங்கள் ஏன் பேசுகிறீங்க? நாங்களா காலைல ஒரு வாக்கிங் போக முடியுதா, ஒரு சைக்கிளிங் போக முடியுதா? இதெல்லாம் நான் விட்டுட்டேன். சீரியஸ்லி நான் வந்து சைக்கிளிங் போகிறதே விட்டுட்டேன். காரணம் நாய்கள். சைக்கிளிங் பண்ண முடியல, வாக்கிங் போக முடியலன்னு அக்யூசேஷன் வச்சார். டாக்ஸ்லாம் இன்னும் ஜோம்பிஸாக மாறல சார், நாயாக தான் இருக்குது. நானும் சைக்கிள்லாம் ஓட்டிகிட்டு தான் இருக்கேன். இந்த கிளிப்பில் ஆரம்பித்தேன் அப்படின்னா, ரேபிஸோடைய தாக்கம் நிறைய பேருக்கு இங்கே தெரியல. எனக்கு தெரிஞ்ச டாக்டர் சொல்கிறாங்க, என் வாழ்க்கையில் இவ்வளோ மரணங்களை பார்த்துருக்கேன்,
ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிருக்காங்க, ரொம்ப முடியாமல் இறந்து போயிருக்காங்க, கிட்னி ஃபெயிலியர் இறந்துருக்காங்க, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. ஆனால் அந்த ரேபிஸில் இறந்த ஒரு பேஷண்ட்டோடைய அந்த இறப்பை வந்து என் மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்க முடியல, அவ்வளோ பாதிச்சிருக்கு என்னன்னு ஒரு டாக்டர் சொல்கிறார், பல சாவுகளை பார்த்த டாக்டர் சொல்கிறார். அப்போ இதுக்கெல்லாம் ரேபிஸோட இம்பாக்ட் தெரியாமல் எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொன்னார். ரேபிஸ் நாய்கிட்ட இருந்து மட்டும் இல்லை சார், வௌவால், குரங்கு, பூனைக்கிட்ட இருந்தும் வரும். இன்கேஸ் நாளைக்கே ஆடு மாடு கோழிக்கிட்ட இருந்து ரேபிஸ் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா மொத்தமாக வச்சிடலாம்னு சொல்லுவீங்களா, இல்லை அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா நாய்க்குமே ரேபிஸ் டிஃபால்ட்டாக இருக்காது. ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்கள் ஜொல்லு ஊற்றிக்கிட்டு அன்கான்ஷியஸாக சாடாமல் நீராதாரம் கொள்ளாமல் சுற்றிட்டு இருக்கோம். ரேபிஸ் பாதிக்கப்பட்ட நாய்களை கருணை கொலை பண்ணலான்னு தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லிடுச்சு. இதுக்கு மேலே என்ன எதிர்பார்க்குறீங்க? ஒரு காலகட்டத்தில் நாம் வந்து ஓநாய்கள்லேருந்து டெரைவாகி தான் நாய்கள் நம்ம மனிதர்கள் வளர்க்க ஆரம்பித்த பிறகு தான் நாய்கள் நம்மோடு சேர்ந்து வளர ஆரம்பிச்சது. இன்றைக்கி நிறைய ப்ரீட்ஸ் உண்டாச்சு. ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் அதுக்கான தேவை இல்லை. தேவையான நேரத்திற்கு சரியாக உள்ளே கொண்டு வர்றதும், தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணும்போது திரும்ப கொண்டு போய் அதில் விடுதலும் ரொம்ப முக்கியம். ஒரு இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? நாய்கள் 2 லட்சம் ஆண்டுகளுக்கு மேலே நம்ம கூட தான் இருக்குது. அப்போ தேவைப்பட்டுச்சு, இப்போ தேவையில்லை. அதனால் காட்டிலே எடுத்து போய் விட்டுடலாம். நீங்கள் நாமளும் காட்டில் தான் வாழ்ந்தோம். இப்போ காட்டில் நம்மளால் வாழ முடியுமா? அதுக்கு வேட்டையாடுறது மறந்துருக்கோம் சார். அது உணவுக்கு என்ன பண்ணும்? ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு உணவு வைக்கிறது பெரிய தப்புன்னு நாயோட மோசமாக கிடச்சிங்க. அதுக்கு சரியான உணவு இல்லைன்றதுனால தான் சார் இவ்வளோ பெரிய பிரச்சனை. அதுவும் உணவு தேடிக்குன்றீங்க. இல்லை, எனக்கு புரியல. சோறு எப்படி வானத்துலேருந்து வருமா, இல்லை செடி கொடி மரம்லாம் சோறாக்கி போடுதா, பிராய்லர் கோழியை என்ன வந்து சாப்பிட்டுக்குன்னு சொல்லுதா? மூளையை கழட்டி வச்சுட்டு பேசாதீங்க சார். இதுக்கெல்லாம் பேர் என்ன தெரியுமா? இவங்கெல்லாம் என்ன மாதிரியான மென்டாலிட்டியில் வாழ்கிறாங்கன்னா, இவங்கள மாதிரி பாஷான பீப்புளை மட்டுமே மனிதர்களாக பார்க்கக்கூடிய மென்டாலிட்டியாக வாழ்கிறவங்க. மனிதர்களையே இப்படி பார்க்குறவங்க நாய்களை எப்படி பார்ப்பாங்க? மிஸ்டர் பீஸ்ட் ஒரு கேம்பெயின் பண்ணியிருப்பார். ஸ்ட்ரீட் டாக்ஸ், அபேண்டன்ட் டாக்ஸ்லாம் அடாப்ட் பண்ணி அதுக்கு ப்ராப்பர் ஃபுட் அண்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ்லாம் கொடுத்து யார் வேணால் வந்து அடாப்ட் பண்ணிக்கலான்ற மாதிரி ஒரு கேம்பெயின் பண்ணியிருப்பார். அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட்டும் NGO, அனிமல் வெல்ஃபேர் அசோசியேஷன்லாம் சேர்ந்து ஒரு கேம்பெயின் அரேஞ்ச் பண்ணால் நல்லாயிருக்கும். நிறைய கேள்விப்பட்டேன் இதுலேயும் ஊழல்லாம் நடக்குதுன்னு. அஃப்கோர்ஸ் இந்தியா வச்சே ஊழல் இல்லாமல் இருக்குமா? ஆனால் இதை விட்டால் வேறு தீர்வு இருக்காதுன்னு எனக்கு தோணுது. வாழுங்க, வாழ விடுங்க, அவர்களும் வாழட்டும். Bye bye.